கடந்த பிப்ரவரி 3ஆம் தேதி எஸ்டிஆர் அவர்களுக்கு பிறந்த நாள். அன்றைக்கி என்னுடைய சோஷியல் மீடியாக்களில் உள்ள எல்லா பேஜ்லேயும் நான் அவருக்கு வாழ்த்து சொல்லியிருந்தேன். இன்றைக்கி ரிலீஸ் ஆக போகிற அவருடைய சிலம்பாட்டம், அதாவது ரீரிலீஸ் ஆக போகிற அவருடைய சிலம்பாட்டம் மற்றும் மன்மதன் படத்தை பற்றி பேச போகிறோம். பொதுவாகவே ஒரு ஹீரோவுக்கு வந்து அவருடைய படங்கள் ரீரிலீஸ் ஆகுதுன்னா அந்த ரீரிலீஸ் வந்து அவருடைய ஃபேன்ஸுக்கு வந்து பெரிய கொண்டாட்டமான ஒரு விஷயமா இருக்கும். இன்றைக்கி எஸ்டிஆர் அவருடைய ஃபேன்ஸ் வந்து அவ்வளவு கொண்டாட்டத்தில் இருப்பாங்க. சமீபத்தில் அதாவது மாநாடு படம் வந்து ரிலீஸ் ஆகி பெரிய ஹிட் அடிச்சது இல்லையா, அந்த படத்துடைய ஷூட்டிங் அப்போது அவர் என் கூட ஃபோனில் பேசினார். சார் நான் சிம்பு பேசுகிறேன் அப்படின்னாரு. சார் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களான்னு நல்லா விசாரிப்பில் நடந்துச்சு. அவர் என்னக்காக ஃபோன் பண்ணார்ன்றப்போ தான் அவர் எனக்கு சொன்னார், சார் நீங்கள் ஒரு சேனலில் என்னை பற்றி பேசியிருந்தீங்க சார், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதில் நான் என்ன சொல்லியிருந்தேன்னு கேட்டிங்கன்னா, சிம்பு அவர்கள் நேரத்துக்கு படப்பிடிப்புக்கு வரக்கூடியவர் தான். நானுமே வந்து இப்படி சிம்புட்டு கால் வரும், இல்லை நம்ம நாளைக்கு சிம்புக்கு பேர் கதையை சொல்லி படம் பண்ணிடலாம், இப்படியான ஐடியாலாம் வச்சுட்டு நான் சொல்லுவேன். உண்மையிலே எனக்கு வந்து அவருடைய பிஹேவியர் பிடிக்கும். எதையும் வெளிப்படையாக பேசுகிற தன்மை, அதுக்கப்புறம் வந்து உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசாமல், அது சிம்புகள்கிட்ட நான் நிறைய அப்சர்வ் பண்ணியிருக்கேன், பார்த்துருக்கேன், உணர்ந்திருக்கேன். அதனால தான் என்னமோ தெரியல, அவருடைய அந்த நல்ல மனசுக்கு பார்த்தீங்கன்னா அவருக்கு ஃபேன்ஸு அப்படி ஒரு எவ்வளோ படம் டிலே ஆனாலும் சரி தான், அவருடைய ஃபேன்ஸ் அப்படியே சஸ்டெயின் பண்ணி நின்றுக்கிட்டே இருக்கிறாங்க. சிலம்பாட்டம் அஸ் வெல் அஸ் மன்மதன், ரெண்டு படத்துக்கும் எனக்கும் அவருக்கும் உள்ள ஒரு சின்ன ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது. அதை பற்றி பேச தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ரெண்டு விஷயத்தை ஷேர் பண்ண போகிறேன். கடந்த பிப்ரவரி 3ஆம் தேதி எஸ்டிஆர் அவர்களுக்கு பிறந்த நாள். அன்றைக்கி என்னுடைய சோஷியல் மீடியாக்களில் உள்ள எல்லா பேஜ்லேயும் நான் அவருக்கு வாழ்த்து சொல்லியிருந்தேன். இன்றைக்கி இந்த நம்மளுடைய வீடியோ மூலமாகவும் அவருக்கு நம்ம வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு, இன்றைக்கி ரிலீஸ் ஆக போகிற அவருடைய சிலம்பாட்டம், அதாவது ரீரிலீஸ் ஆக போகிற அவருடைய சிலம்பாட்டம் மற்றும் மன்மதன் படத்தை பற்றி பேச போகிறோம். நான் விசாரித்த வரல சிட்டியில் மட்டும் மன்மதனும் வெளியூர்களில் வந்து சிலம்பாட்டம் ரிலீஸ் ஆகுதுன்னு சொன்னாங்க. மேபி நம்ம வீடியோ இப்போ அப்லோட் ஆகிற டயத்தில் சிட்டிலையும் சிலம்பாட்டம் ரிலீஸாக இருக்கலாம், வெளியூர்லையும் ரிலீஸாக இருக்கலாம், அது எப்படின்னு தெரியல. எனிவே அவருடைய ரெண்டு படம் ரீரிலீஸ் ஆகிறது நமக்கு ஒரு சந்தோஷமான விஷயம். இந்த அவருடைய அந்த பிறந்த அந்த வாரத்தில் அவருடைய படம் ரெண்டு படம் ரீரிலீஸ் ஆகுதுங்கிறது ஒரு சந்தோஷமான செய்தி. பொதுவாகவே ஒரு ஹீரோவுக்கு வந்து அவருடைய படங்கள் ரீரிலீஸ் ஆகுதுன்னா அந்த ரீரிலீஸ் வந்து அவருடைய ஃபேன்ஸுக்கு வந்து பெரிய கொண்டாட்டமான ஒரு விஷயமா இருக்கும். இன்றைக்கி எஸ்டிஆர் அவருடைய ஃபேன்ஸ் வந்து அவ்வளவு கொண்டாட்டத்தில் இருப்பாங்க. ஏன்னா அவருக்கும் அடுத்து படங்கள் வந்து கேப் ஆகிடுச்சு. எப்போ அவருடைய அடுத்த படம் வரப்போகுது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்துட்ருக்காங்க. அதில் குறிப்பாக சொல்லப்போனால் வெற்றிமாறனுடைய அரசன் படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு வெளியே இருந்துகிட்டு இருக்குது. இதுக்கடையில் ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் அவர் மீண்டும் ஒரு படம் தானு சாருக்கு பண்ணுறாருன்னு ஒரு நியூஸும் போயிட்டுருக்கு. எதுவாக இருந்தாலும் நம்மளுடைய சேனல் மூலமாக எஸ்டிஆர் அவர்களுக்கு வாழ்த்து சொல்கிறோம். எஸ்டிஆர் எனக்கு ஒரு சிம்பு தான், சிம்பு அவர்களை. அதனால் இந்த வீடியோவில் இனிமேல் நான் சிம்புனே அவரை நான் கூப்பிடுறேன். சிம்பு அவர்களை பற்றி பேசுகிறா இருந்தால் நிறைய பேசலாம். எனக்கு அவரோட வந்து தம்மு குத்து 2 படம் பண்ண அனுபவம் இருந்தால் கூட, இன்றுக்கும் எந்த இடத்துலையும் எவ்வளோ பெரிய கூட்டத்துலையும் என்னை பார்த்தா வந்து சார் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட பேசக்கூடிய அந்த ஒரு நட்பு இருக்கு இல்லையா, ஒரு நண்பன் அப்படிங்கிறத தாண்டி ஏதோ ஒரு ரொம்ப ஒரு குடும்ப நண்பர் மாதிரி அவர் என்கிட்ட வந்து அவர் பேசுகிறது வந்து அவ்வளோ ஒரு எனக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். சமீபத்தில் அதாவது மாநாடு படம் வந்து ரிலீஸ் ஆகி பெரிய ஹிட் அடிச்சது இல்லையா, அந்த படத்துடைய ஷூட்டிங் அப்போது அவர் என் கூட ஃபோனில் பேசினார். அது வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான அனுபவமாக இருந்தது. ஏன்னா ரொம்ப நாள் கழித்து எனக்கு திடீர்னு ஃபோனு பார்த்தா அது ஏதோ ப்ரைவேட் நம்பர்னு வருது. அந்த நம்பரில் இருந்து கால் வந்தோடனே, ப்ரைவேட் நம்பர்னாலே நமக்கு தெரியும் அது ஏதோ ஒரு முக்கியமான ஒரு ஆளோட நம்பராக தான் இருக்கணும்னு. ஸோ யாருன்னு தெரியாத ஒரு கேரை சொல்லிவிட்டு ஃபோனை ஆன் பண்ணி பேசினா அங்கே சிம்பு அவர்கள் தான் எதிர்முனையில் பேசினார். பேசும், சார் நான் சிம்பு பேசுகிறேன் அப்படின்னாரு. சார் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களான்னு நல்லா விசாரிப்புகள் நடந்துச்சு. அதுக்கப்புறம் மெதுவாக அவர் என்னக்காக ஃபோன் பண்ணாருன்றப்போ தான் அவர் எனக்கு சொன்னார், சார் நீங்கள் ஒரு சேனலில் என்னை பற்றி பேசியிருந்தீங்க சார், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, என்னுடைய ஃபேன்ஸ் எல்லாம் எனக்கு அந்த கிளிப்பிங்ஸ் அனுப்பியிருந்தாங்க அப்படின்னாரு. அதில் நான் என்ன சொல்லியிருந்தேன்னு கேட்டிங்கன்னா, சிம்பு அவர்கள் நேரத்துக்கு படப்பிடிப்புக்கு வரக்கூடியவர் தான், அவர் தாமதமெல்லாம் ஒன்று வரக்கூடிய ஆள் கிடையாது. டேரக்டராக நம்ம அவர் எப்படி டீல் பண்ணுறவங்க பொறுத்து தான். எனக்கு 5:30 மணி ஷூட்டுக்கெலாம் வந்திருக்காரு, சில சமயங்களில் 7 மணி கால் ஷீட்னா 7 மணிக்கு வந்திருக்காரு. என்னை பொறுத்த வரைக்கும் நான் 2 படம் பண்ணியிருக்கேன், அவர் தாமதமாக வந்ததுக்கான எந்த விதமான பிரச்சனையும் எனக்கு வந்ததில்லைன்னு சொல்கிறப்போ அது வந்து நிறைய வைரல் ஆச்சு. அதை பார்த்துட்டு தான் அவர் எனக்கு ஃபோன் பண்ணி பேசினார். அதில் என்ன ஹைலைட்னால், அவர் பேசுகிறப்ப எனக்கு சொன்ன விஷயம்,
இதை வந்து நீங்கள் வந்து இப்போ நீங்கள் வந்து எனக்காக நீ சப்போர்ட் பண்ணி பேசுறது அவ்வளோ சந்தோஷமான விஷயமா இருந்தது சார் அப்படின்னு அவர் என்கிட்ட ஷேர் பண்ணார். நானுமே வந்து இப்படி சிம்புட்டு இருந்து கால் வரும், இல்லை நம்ம நாளைக்கு சிம்புக்கு பேர் கதையை சொல்லி படம் பண்ணிடலாம், இப்படியான ஐடியாலாம் வச்சுட்டுலாம் நான் சொல்லலை. நான் உண்மையிலே எனக்கு வந்து அவருடைய பிஹேவியர் பிடிக்கும். எதையும் வெளிப்படையாக பேசுகிற தன்மை, அதுக்கப்புறம் வந்து உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசாமல் அது என்ன தோணுதோ அதை அப்படியே ஸ்பான்டேனியஸாக பேசுகிறது, அதுக்கப்புறம் வந்து நல்ல பழகிட்டோம்னா அந்த உரிமையை எடுத்துக்கொண்டு ரொம்ப கேஷுவல் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணுறது. ஐயோ நம்ம இந்த மாதிரி விஷயங்களை ஷேர் பண்ணுறோமே, நாளைக்கு இவங்க நம்ம வெளியே போய் அப்படிலாம் கிடையாது. ஒன்ஸ் ஒருத்தர் நம்பிட்டோமா அவர்கிட்ட ஃப்ராங்காக இருக்கிறது, இப்படியான நிறைய விஷயங்கள் வந்து அவர்கிட்ட எனக்கு பிடிக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வெள்ளந்தின்னு வெளியூர் சைடு எங்கள் ஊர் சைடெலாம் சொல்லுவாங்க. வெள்ளந்தினா வெகுளித்தன்மை, வெளிப்படையாக பேசுகிறது, உள்ளோ எதையுமே மனசில் கல்மிஷன்லாம் பேசுகிறது, இதுக்கெலாம் வந்து வெள்ளந்திம்பாங்க. அப்படி வெள்ளந்தியாக பேசுகிறது வந்து ஒரு பெரிய ஸ்பெஷல் குணம். அது சிம்புகள்கிட்ட நான் நிறைய அப்சர்வ் பண்ணியிருக்கேன், பார்த்துருக்கேன், உணர்ந்திருக்கேன். அதனால தான் என்னமோ தெரியல, அவருடைய அந்த நல்ல மனசுக்கு பார்த்தீங்கன்னா அவருக்கு ஃபேன்ஸு அப்படி ஒரு எவ்வளோ படம் டிலே ஆனாலும் சரி தான் அவருடைய ஃபேன்ஸ் அப்படியே சஸ்டெயின் பண்ணி நின்றுக்கிட்டே இருப்பாங்க. அந்த அளவுக்கு அவருக்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேன்ஸ் வட்டாரம் இருக்குதுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இவ்வளோ தூரம் நான் அவரை பற்றி பேசிகிட்டு இருக்கிறது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பிறந்த நாளில் அவருடைய சிலம்பாட்டம் படம் ரிலீஸ் ஆகிறது, அதுக்கப்புறம் வந்து மன்மதன் ரிலீஸ் ஆகிறது, இந்த விஷயம் நடக்குதுங்கிற போது எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம்னா 2 படத்தையும் பற்றி என்கிட்ட வந்து அந்த படம் அண்டர் ப்ரொடக்ஷன்கிட்ட பேசியிருக்காரு. அந்த 2 படங்கள் இப்போ ரிலீஸ் ஆகுது. அஃப்கோர்ஸ் தம்மு குத்து ரிலீஸ் ஆகிருக்கலாம், பட் அதனுடைய தயாரிப்பாளர்கள் அதுக்கு மனசு வச்சா தான் ரிலீஸ் ஆகும். ரிலீஸுங்கிறது டேரக்டர் கையில் கிடையாது, தயாரிப்பாளர்களை பொறுத்த வரைக்கும். ஸோ தம்மு படமும் குத்து படமும் ரீரிலீஸ் ஆகணும்னு நானும் ரொம்ப அவ்வளோ எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கு தேட்டரில் போய் பார்க்கணும் அவ்வளோ ஆசையாக இருக்குது அந்த படங்களை. என்ன தான் நம்ம வந்து ஒரு ஸ்மால் ஸ்க்ரீனில் வீட்டில் உட்காந்து பார்த்தாலும் கூட அவருடைய ஃபேன்ஸோடு உட்காந்து தேட்டரில் பார்க்கக்கூடிய ஒரு சந்தோஷம் இருக்கு இல்லையா, அது தம்மு குத்துக்கும் சீக்கிரம் நடக்கும்னு எதிர்பார்க்குறேன். தம் ப்ரொடியூசர் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், ராக்லைன் வெங்கடேஷ்னு பெரிய ப்ரொடியூசர். அதெல்லாம் கர்நாடகா ப்ரொடியூசர், அவர் இருக்கிறது பெங்களூரில். அவர் தான் அந்த படத்தை ரிலீஸை பற்றி திங்க் பண்ணணும். குத்து படத்துக்கு இங்கே தமிழ்நாடு ப்ரொடியூசர் தான், அமுதா தொர்ராஜினி பேர் அவர். அவரும் மனசு வச்சார்னா அந்த படம் வந்து ரீரிலீஸ் ஆகணும். குத்து படத்தில் நடக்கிற அந்த கலபன் மணி காமெடி சீன் ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்துட்டு சிம்பு அவர்களுடைய அந்த லவ் விஷயங்கள், அந்த லவ் சீன்ஸு, கருணாசும் சிம்பு பண்ணுற லூட்டிகள்லாம் வந்து இன்றைக்கும் பயங்கரமாக ஜென்சி வரைக்கும் அதில் பார்த்து கொண்டாடக்கூடிய சீன்லாம் இருக்கும். நான் போராட்டத்தை சொல்லுவாங்க, சார் குத்து சார் செம்மையாக இருந்தது சார் படம் அப்படிம்பாங்க. அந்த படத்தில் வந்து நான் காரைக்குடி வீட்டு பின்னணியிலே ஒரு சாங் எடுத்திருக்கேன், சாப்பிட வாடான்னு. அதெல்லாம் பிக் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அப்படி நல்லாயிருக்கும். அது ரிலீஸ் ஆகணுன்ற என்னுடைய ஆசை. சரி, இப்போ டாபிக் என்னென்னா, அந்த சிலம்பாட்டம் அஸ் வெல் அஸ் மன்மதன் 2 படத்துக்கும் எனக்கும் அவருக்கும் உள்ள ஒரு சின்ன ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது. அதை பற்றி பேசுதான் அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு ரிலீஸ் ஆக போகிற அந்த சிலம்பாட்டம் மன்மதன் படத்தை பற்றி பேசிடலாம் அப்படின்றதுக்கு தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு 2 விஷயத்தை ஷேர் பண்ண போகிறேன். மன்மதன் படத்தை பற்றி எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த படம் எனக்கு வந்து அந்த தம் படம் நடந்துகிட்டு இருக்கும்போது தான் அவர் மன்மதன் படத்துக்கான கதை விவாதத்தில் ஈடுபட்டிருக்கார். அந்த படத்துடைய அந்த கதாசிரியர் அவர் தான் அந்த படத்தை இயக்குதுன்னு கூட, முருகன் பேருன்னு நினைக்கிறேன். அவர் தான் வந்து அப்போ வந்து அவர் சிம்பு அவர்களை பார்க்க என் ஷூட்டிங் வருவார். அப்புறம் சிம்பு அவர்கிட்ட வந்து அந்த கதையை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவார். நான் ஒரு டேரக்டர் பார்க்க வந்திருக்காரு, அவங்க டிஸ்கஸ் பண்ணுறாங்க, பேசுகிறாங்க. அந்த மட்டோட நான் பாட்டுக்கு ஒதுங்கிட்டு நான் நம்ம வேலையை பார்த்துட்டு இருப்பேன். அது இல்லாமல் நான் கொஞ்சம் வேகமாக செட்டில் இயங்கக்கூடிய ஆளுன்றதால நான் என்னுடைய வேலைகளை பார்த்துட்டு இருப்பேன். திடீர்னு ஒரு நாள் வந்து சிம்பு வந்து அவர்களை நீ வந்து சார் அவர் அப்போ பிரேக் டைம், அது ஒரு நிமிஷம் வாங்கலாம் அப்படின்னு கூப்பிட்டாரு. சரின்னு போனேன். அவர் காரில் உட்காந்து ஒரு கேசட்டை போட்டார். அப்போ கேசட்டு தான் சாரி சிடி, ஒரு சிடியை போட்டார். சிடியை போட்டு அந்த சாங் கேளுங்க அப்படின்னு சாங்கை போட்டார். போட்ட உடனே அந்த சாங்கை கழிச்சு நான் அப்படி காரில் கேட்டிருந்தேன். சாங் கேட்டோன்னே சாங் செம்மையாக இருக்குங்க, சூப்பராக இருக்கேன் அப்படின்னு. யுவன் சங்கர் ராஜா அப்படின்னாரு. சூப்பராக இருக்குது சார், என்ன படத்துக்கு அப்படின்னு. என் படத்துக்கு தான் சார், நான் வேற இன்னொரு படம் சாங்கை போட்டுக்கேன் அப்படின்னாரு. இல்லைங்க நல்லா இருக்கதா, எந்த படத்துக்கு கேட்டார், அடுத்த படத்தை என்னுடைய படங்க அப்படின்னாரு. ஏன்னா சாங்கு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு. ஓகே அப்படியே மெதுவாக அந்த படத்துடைய கதையை சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. நான் ஒரு டேரக்டர், ஒரு படம் பண்ணிகிட்ருக்கேன், இவர்கிட்ட நம்ம அடுத்த படத்தை கதையை சொல்லலாமா, அதெல்லாம் அவருக்கு யோசிக்கலாம் கிடையாது. அதை நான் முதல்ல சொன்னல, ஒருத்தர் நம்பிட்டோம்னா அதை முழுசாக நம்புறவர் தான் அவர். ஃபுல் கதையை எனக்கு சொன்னார். நான் கதையை கேட்டு மிரட்டேன். ஏங்க செம்மையாக இருக்குங்க இது, இன்னொரு சிகப்பு ரோஜா, இப்படி தான் நான் சொன்ன கமெண்ட், இன்னொரு சிகப்பு ரோஜாக்களுங்க இந்த கதை அவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு. அதான் சொன்னேன், அதான் இந்த அடுத்த கதையை அதை பண்ண போகிறேன், நல்லா இருக்கும்ல அப்படின்னா. செம்மையாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதெல்லாம் வந்து நார்மலாக சொல்லப்போனால் ஒரு 7-8 படங்கள் பண்ணதுக்கப்புறம், இல்லை 10-12 படங்கள் பண்ணதுக்கப்புறம் தான் ட்ரை பண்ணுவாங்க. நீங்கள் இவ்வளோ ஷார்ட் ஃபில்லில் அந்த கதையை ட்ரை பண்ணுறீங்களே, பயங்கர பெர்ஃபார்மர் ஓரியன்டுங்க அப்படின்னாரு. பாருங்கள் இதில் வேறு மாதிரி அப்படின்னாரு. அதே மாதிரி படம் ரிலீஸ் ஆகும்போது அதில் சூப்பராக கலக்கியிருந்தார். ரொம்ப அந்த
அந்த ஃப்ளாஷ்பேக் காட்சிகள், தம்பி வரக்கூடிய சீனு, தம்பி டெத்தப்போ இவர் கதறது எல்லாமே ரொம்ப சூப்பராக அந்த படத்தில் வந்து அமைஞ்சிருக்கும். ஆ, அந்த டயத்தில் வந்து அந்த கதையை கேட்டு முடித்தோன்னே நான் சொன்னேன், இந்த கதைக்கு மன்மதன் டைட்டில் வைங்க அப்படின்னு. இன்றைக்கி தான் ஐ திங்க் ஷேர் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். இது சிம்பு அவர்கள் பார்த்தாருன்னா அதை நிச்சயமாக அதை அக்செப்ட் பண்ணுவார். ஏன்னா அவருக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. இடையில ஒட்டு இதை பற்றி பேசியிருக்கேன். அவரே சொன்னார், நீங்கள் தான் சார் அந்த கதைக்கு டைட்டில் சொன்னது அப்படின்னாரு. அப்போ மன்மதன் டைட்டில் சொன்ன உடனே, சார் செம்மையாக இருக்குது சார் அப்படின்னாரு. நான் சொன்னேன், ஆமாம் சார், மன்மதன் தான் இந்த மாதிரி லீலைகள்லாம் பண்ணுவான். ஆனால் இந்த கதைக்கு அந்த டைட்டில் கரெக்டாக இருக்கும் அப்படின்னா அந்த டைட்டில் அவர் அடுத்த கொஞ்ச நாளில் அந்த டைட்டில் அனௌன்ஸ் பண்ணார். அப்புறம் படமும் சூப்பர். நான் போய் இங்கே தான் சென்னையில் தான் கமலா தேட்டர் ரிலீஸ் ஆகி போய் பார்த்தேன். படமும் சூப்பர் ஹிட்டு. ஸோ அந்த படத்தில் வந்து சிம்பு அவர்கள் தான் யார், தன்னால் வந்து கமர்ஷியல் படம் மட்டும் இல்லை, பெர்ஃபார்மர் ஓரியன்டாக ஒரு மாதிரி ஒரு இந்த மாதிரி அதாவது வந்து ஒரு க்ரைம் த்ரில்லர் பேஸில் ஒரு சப்ஜெக்ட் தன்னால் பண்ண முடியும் அப்படின்னு அவர் பண்ணியிருந்தார். அது ஒரு படத்தில் வேறு ஒரு சைக்காலஜிக்கு சம்மந்தப்பட்ட விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணியிருப்பார் அந்த கேரக்டர் வைஸ். ஸோ ஒரு சைக்கோ த்ரில்லரை தன்னால் எப்படி ஹேண்டில் பண்ண முடியும்னு அழகாக பண்ணியிருந்திருப்பார் அந்த படத்தில். அது வந்து மன்மதன் அதுதான் இப்போ ரிலீஸ் ஆகுது. அப்புறம் தான் மன்மதனி சாங்கு நிறைய சாங் அந்த படத்தில் வந்துச்சு. இது வந்து உண்மையிலே அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எனக்குள்ள ஒரு நினைவலைகள். அப்புறம் சிலம்பாட்டம் படத்தோட டைரக்டர் வந்து சரவணன். அவர் எனக்கு 2 படங்கள் வந்து ஒளிப்பதிவு பண்ணியிருக்காரு. அவர் எனக்கு நல்லாவே தெரியும். அவருக்கு அடுத்தது அந்த படம் சிலம்பாட்டம் அவர் பண்ணுறப்போ நான் வந்து அவருக்கு சிம்பு அவர்களுக்கு ஃபோன் பண்ணி பாராட்டினேன். சூப்பருங்க, செம்மையாக இருக்குது கெட்டப்லாம், அதில் அந்த முறுக்கூட்ட மீசை, அப்புறம் வந்து சிலம்பாட்டம், அது சிம்புனா சிலம்பரசன் ஆட்டம், சிலம்பாட்டம் இப்படிலாம் நான் வந்து அவர்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இல்லை நான் யோசிக்கவே இல்லைங்க, சிலம்பாட்டம் எல்லாருக்கும் டைட்டில், நீங்கள் எனக்கு இதெல்லாம் ஆமாங்க அப்படி தானே உங்கள் பேர் உண்மையான பேர் சிலம்பரசன் தானே, அப்போ சிலம்புவின் ஆட்டம் சிலம்பாட்டம் அப்படிலாம் ஆடுறது சொல்லிகிட்டு இருந்தேன். அப்போ சொன்னார், சார் இதில் வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் இருக்குது, கொஞ்சம் மெச்சூர்டாக பண்ண போகிறேன், படம் பார்த்துட்டு நீங்கள் எனக்கு அதுக்கு அந்த படத்துடைய கமெண்ட்ஸ் சொல்லணும் அப்படின்னாரு. நான் படம் பார்த்து அவருக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், ரொம்ப அழகாக பண்ணியிருந்தீங்க அப்படின்னு. அந்த படத்தில் வந்து அந்த சிலம்பாட்டம் படத்தினுடைய ஃப்ளாஷ்பேக்கு, அப்புறம் அதில் வந்து அவர் வந்து பண்ணக்கூடிய அந்த ஃபைட் சீக்வன்ஸு இதெல்லாம் வந்து அவர் வந்து என்கிட்ட வந்து ஷூட்டிங் அப்போ ஷேர் பண்ண, இன்றைக்கி ஒரு ஃபைட் எடுத்தோம், செம்மையாக எடுத்தோம், அப்படி எடுத்தோம் இப்படி எடுத்தோம் அப்படிம்பாரு. அப்படி அடிக்கடி அவருடைய அந்த 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 காலகட்டங்களில் அவர் எனக்கு ஃபோனில் வந்து அவருடைய படங்களை பற்றி ஷேர் பண்ணுங்க. அதில் இந்த 2 படத்துடைய நினைவுகள் எனக்கு அவ்வளோ இதாக இருந்துச்சு. அந்த 2 படமே இப்போ அந்த அவருடைய பிறந்த நாளை ஒட்டி ரிலீஸ் ஆகிருந்தது ஒரு சந்தோஷமான விஷயம். அப்புறம் முக்கியமாக அந்த வீடியோ முடிக்கும் போது விஷயம் சொல்லியிருந்தேன். நான் ஏற்கனவே நம்ம சேனலில் ஒரு வீடியோவில் சிம்பு பற்றி பசுன்னு சொல்லியிருக்கேன். அவர் வல்வன்னு படம் டைரக்ட் பண்ணார் இல்லையா, அதுக்கு அடுத்து விரைவில் ஒரு டேரக்டரும் டைரக்ட் பண்ணுவார்னு சொன்னேன். நான் சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 9 மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர்கிட்ட ஒரு திரைக்கதை ரெடியாக இருக்குது, எனக்கு நல்லா தெரியும். அந்த கதையை பற்றி என்கிட்ட சொல்லியிருக்கிறாரு. செம்ம மேட்ரு அது. அது வந்து யாருங்க டேரக்டர் அப்படின்னு கேட்டேன். அது நான் எது கேட்டேன்னா, என்னைய டேரக்டராக போடுங்க அப்படி இருக்காரு கேட்கல. ஆனால் அந்த கதையை கேட்கும்போது இம்மீடியட்டாக அந்த படத்தை யார் ஹேண்டில் பண்ண போகிறான்னு நமக்கு தோணும். சொல்கிறேன் சஸ்பென்ஸ் அப்படின்னாரு. ஸோ அப்போ நான் யூகிச்சுக்கிட்டேன், ஓகே இது இவர் தான் டைரக்ட் பண்ணுவார். ஏன்னா வல்லவனுக்கு அவர் டைரக்ட் பண்ணவே இல்லை, ஒரு பெரிய கேப் இருக்குது. அவருக்கு வந்து செம்ம க்ரியேட்டிவிட்டி உண்டுன்னு எனக்கு தெரியும். ஸ்பான்டேனியஸாக நிறைய விஷயங்கள் சொல்லுவார். நான் ஆக்சுவலாக சிம்பு பற்றி பேசினா தான் இன்னும் 5 வீடியோ பேசுவேன், அந்தளவுக்கு விஷயங்கள் இருக்குது. அதை போக போக நம்ம ஒரு கேப் விட்டு நம்ம அவரை பற்றி பேசலாம். இப்போது இந்த பிறந்த நாளில் அவருடைய 2 படங்கள் ரிலீஸ் ஆகுது. அவருடைய ஃபேன்ஸ் மாதிரி எனக்கும் ரொம்ப சந்தோஷமான விஷயம். மீண்டும் உங்கள் சார்பாக நான் சிம்பு அவர்களுக்கு பர்த்டே விஷஸ் சொல்லிட்டு மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களது விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஏ. வெங்கடேஷ்.